தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத்தி. உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷனின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான தலைப்பு சனி வக்ரக சஞ்சார பலன்கள். மேசம் முதல் மீனம் வரையிலான ராசியினருக்கு இந்த வக்ரக சஞ்சாரம் எந்த மாதிரியான சுபயோக பலன்களை தருகின்றது என்பதை வரிசையாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைய சிந்தனைக்கு காலபுருஷ தத்துவத்திற்கு 10வது ராசியாகப்பட்ட மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த சனியின் வக்ரக சஞ்சாரம் எந்த மாதிரியான பலன்களை தருகிறது என்பதை பற்றி மிக தெளிவாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். 30/6/2024 முதல் 15/11/2024 வரையிலான சனியின் வக்ரக சஞ்சாரம் காலபுருஷ தத்துவத்திற்கு 10வது ராசியாகப்பட்ட மகர ராசியினருக்கு அற்புதமான சுபயோகங்களை வழங்க தயார் நிலையில் இருக்குது. 7.5 சனியின் பாதிப்பில் இருந்தாலுமே கூட தன்னுடைய வீட்டிற்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சனி பகவான். அப்போது இந்த வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ரொம்ப அற்புதமானதாகத்தான் இருக்கும். சர மண் தத்துவ ராசியாகப்பட்ட மகர ராசி இயற்கையிலேயே உண்மை, சத்தியம், நேர்மை, சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம் இது மாதிரியான விஷயங்களை கடைபிடிப்பதில் வல்லவர்களாக இருப்பாங்க. இவருடைய மனதில் இருக்கக்கூடிய லட்சியங்களும் ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும். சனி பகவான் இயற்கையாகவே இந்த ராசியினருக்கு ஒரு மிக சிறப்பான யோக வாழ்வை, கௌரவமான தொழில் வாய்ப்பை வழங்குவார். இந்த வக்ரக சஞ்சார நிலை என்பது இதனுடைய தாக்கத்தை மேலும் அதிகரிக்கும். தங்களுக்கு பொருளாதார ரீதியான சிக்கல் இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு நிலையில் சில மனக்கசப்புகள் இருக்கலாம், பணம் கொடுக்கல் வாங்கலில் சில மனக்கசப்புகள் இருக்கலாம், உறவுகளோட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சிக்கல்களோ சிரமங்களோ இருக்கலாம், தங்களுடைய சொந்த பந்தங்களோட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை கடைபிடிக்க முடியாமல் அவங்களுடைய ஏளனத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட உருவாக்கலாம். ஆனால் இந்த காலகட்டம் இதற்கெல்லாம் விதிவிலக்காக உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தர காத்திருக்கிறது. உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக மிகப்பெரிய லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சந்திப்பீர்கள். தாங்கள் கற்ற கல்வி இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை தர காத்திருக்கிறது. குறிப்பாக மகர ராசியை சார்ந்த மாணவ மணிகளுக்கு எதிர்பாராத சுபயோகங்கள் கைகூடி வருவதோட அரசு துறை ஆதாயத்தமெல்லாம் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். ஏதாவது தங்களுடைய கல்விக்கு தேவையான அத்தனை உதவிகளும் நீங்கள் கேட்ட இடத்துல இருந்தெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தும்மா பதிவு செய்கிறோம். ஸோ தங்களுடைய சுய சிந்தனை மேலங்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. விளையாட்டுகளில் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும். அதில் வெற்றி பெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் மிகப்பெரிய அளவில் இருக்குது. கடினமான முயற்சி, கடினமான உழைப்பு உங்களுக்கு தன்னம்பிக்கை மிக்க யோக வாழ்வை நிச்சயமாக வழங்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்து கடமில்லை. எந்த ஒரு காரியத்தையும் நேர்த்தியாக செய்யக்கூடிய வல்லமை பெற்ற இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு எதிர்காலம் என்பது மிக சிறப்பாகவே அமையும் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்துக்கு இடம் கிடையாது. அப்படியே ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருந்தாலும், சுயஜாதக ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றிருப்பார்கள். தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பும், மற்றவர்களை உத்வேகப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய வல்லமை இயற்கையாக இவங்களுக்கு வழங்கியிருக்குது. கௌரவம் குறையாத யோக வாழ்வு என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சுயகரமான ஒரு நன்மைகளை வாரி வழங்கும். 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வக்ரகதியில் சனி பகவான் தங்களுக்கு வருமானத்தை அதிகரிப்பார். தொழில் ரீதியான விருத்திகளை மிகப்பெரிய அளவில் வழங்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துகிறார். பயணங்கள் வழியிலிருந்து வரக்கூடிய லாபங்கள் அதிகரிக்கும். குடும்ப வாழ்வில் இருந்து வந்த சிரமங்கள் யாவுமே நீங்குவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். வாழ்க்கை துணையுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலையை மட்டும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் ஆட்படலாம். தேவையில்லாத விஷயங்களில் வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருந்தாலே உங்களுக்கு ஒரு அற்புதமான யோக காலம் உண்டு அப்படிங்கிறத மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. தனது 6ஆம் பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பன்மடங்கு அதிகரிக்கிறார். குலதெய்வத்தின் வாக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து காப்பாற்றும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம். மிக எளிதாக குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ராசிகளில் இந்த மகர ராசியும் ஒன்று என்றால் அது மிகையாகாது. இவர்களுடைய மனதில் தங்களுடைய குலதெய்வத்தை வேண்டினாலே அவர்களுக்கு காட்சி தரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். மகரம் என்றாலே இயற்கையிலேயே
தான் கொண்ட லட்சியத்தை வெற்றி கொள்வதற்கான ஒரு அமைப்பை பெற்றவர்கள். பலம் பொருந்திய ராசி இது அப்படின்னா மிகையாகாது. இந்த ராசி ஒரு ஜாதகத்தில் கெட்டுப்போச்சு அப்படின்ட்டா அவங்க எந்த லக்கணம் எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஒரு கௌரவமான தொழிலில் போய் உட்காரவே முடியாது, பயங்கரமாக சிரமப்படுவாங்க. அப்படிப்பட்ட வலிமை பெற்ற இந்த ராசியை பெற்றிருக்கக்கூடிய மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் வலிமை பெறுவது ரொம்ப அற்புதமான விஷயம். சுபகாரியங்கள்லாம் நடைமுறைக்கு வந்துடும். திருமண தடை நீங்கிரும். ஆண் பெண் இருபாலருக்கும் இருக்கக்கூடிய அந்த காதல் திருமண யோக வாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக அமையும். தங்களுடைய மனதில் நினைத்த லட்சியங்களை வென்றெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். கலைத்துறையில் புகழ்மிக்க பொறுப்புகள் தேடி வரும். இதை கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இதுவரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து கொண்டிருந்த இந்த 7.5 சனி பாதிப்பினால் சிரமங்களை சந்தித்து கொண்டிருந்த மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலம். அத்தனை சிரமங்களுக்கும் ஒரு பிரேக் கொடுத்துட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை இது கொடுக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய வெற்றி கொடி நாட்டுவதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலத்தில் சூப்பராக அமையும். அதே சமயம் அரசு துறை வேலை வாய்ப்பும் மிக எளிதாக கைகூடி வரும். தங்களுடைய பயணங்கள் வழியிலிருந்து வரக்கூடிய லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வெளிப்படுத்துகிறது. தங்களுடைய சுய சம்பாத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அற்புதமான மாற்றங்களை சந்திப்பீர்கள். கடின உழைப்பின் வழியிலிருந்து வரக்கூடிய வெற்றிகள் அதிகரிக்கும். தங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் யாவுமே தகர்த்தெறியப்பட்டு கடின உழைப்பின் வழியிலிருந்து அற்புதமான லாபங்களை ஈட்டுவீர்கள். தொழிலாளர்கள், வேலையாட்கள் இவர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய நன்மைகளும் அதிகரிக்கக்கூடிய தன்மை வெளிப்படுத்துகிறது. சத்ருஸ்தானம் எதிரிகளால் கூட ஒரு நல்ல அற்புதமான முன்னேற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சுகரிக்க முடியும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ தெளிவான சிந்தனையோடு உங்கள் வாழ்வை நீங்கள் அற்புதமாக முன்னெடுக்கலாம். தனித்திறமையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கைகூடி வருகிறது. தங்களுடைய தனித்திறமை, தொழில் திறமை ஆகிய விஷயங்களை மிக சிறப்பாக பயன்படுத்திக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அதே சமயம் தனது சமசப்த பார்வையால் ஆயுள் ஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை வழங்குகிறார். பயணங்கள் வழியிலிருந்து வரக்கூடிய சுபயோகங்கள் அதிகரிக்கிறது. எதிர்பாராத தொழில் முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான வெற்றிகள் வந்து சேருகிறது. தனச்சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நடைமுறைக்கு வரக்கூடிய காலமாக இருக்கிறது. தங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நெடுங்காலமாக இருந்து வந்த லட்சியங்களை, குறிப்பாக ஏதாவது ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னு இந்த காலகட்டத்தில் நடைமுறைக்கு வரும். இதெல்லாம் திடீர்னு நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி நலம் பெறுங்கள். 2ஆம் இட அஷ்டம சஞ்சாரம் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரும். அதன் வழியிலிருந்து தனச்சேர்க்கையும் பன்மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறையோடு செயல்படுங்க. திடீர் விபத்துகளை தவிர்ப்பதற்கு அருட்காப்பு என்ற ஒரு விஷயத்தை முன்னெடுங்க. இது உங்களுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்களை தரும். குறிப்பாக முருகன் வழிபாடு உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்களிலிருந்தெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மீட்சியை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அடுத்து தனது 10ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் விடுதலை உண்டு. உங்களுக்கு ரொம்ப மன நெருக்கடியோ பொருளாதார ரீதியான சிக்கலையோ அல்லது எதிர்பாலின் சேர்க்கை வழியிலிருந்து வந்த சொல்ல முடியாத சிரமங்களையோ இது நிவர்த்தி செய்யும். அதே சமயம் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய தனச்சேர்க்கை உங்களுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியை பெற்றுத்தரும். ஏற்ற மிகுந்த யோக காலமாக இது அமைகிறது. போனஸ், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி போன்ற விஷயங்கள் அற்புதமான மாற்றங்கள் உண்டு. கமிஷன் பேஸில் தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். தங்களுடைய துணிவான மனம் உறுதியோடு செய்யக்கூடிய காரியங்களில் பல அற்புதமான மாற்றங்களை சந்திக்க முடியும். ஒரு முற்போக்கு சிந்தனையோடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையும் எதிர்கொள்வீங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஸோ தன்னம்பிக்கை, விடாமுயற்சி போன்ற விஷயங்களை முன்னெடுங்கள். அற்புதமான யோகாலமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடை முன்னெடுங்கள். அற்புதமான மாற்றங்களை தரும். 7.5 சனியின் பாதிப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இது ஒரு உந்துகோலாக உங்களுக்கு இருக்கும். ஸோ சிரமங்களின் தாக்கத்தை வெகுவாக குறைக்கும் அப்படிங்கிறதையும் அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம்.
மேற்சொன்ன பலன்கள் யாவுமே பொதுவான கோச்சார ரீதியான பலன்கள். தங்களுடைய சுய ஜாதகம் வலிமை பெற்றிருந்தால் மேற்சொன்ன யோக பலன்கள் யாவுமே உங்களுக்கு நிலையாக நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். அதே சமயம் தங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் தந்து அது என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.